ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 17. அத்தியாயத்தின் தலைப்பு நம்பிக்கையின் பிரிவுகள். பதம் 11. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்வகுணத்தை சார்ந்ததாகும். பொருளுரை: மனதில் ஏதேனும் ஒரு நோக்கத்துடன் யாகம் செய்வது பொதுவான தன்மையாகும். ஆனால் அத்தகைய ஆசைகள் ஏதுமின்றி யாகம் செய்யப்பட வேண்டும் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. அது கடமையை நிறைவேற்றுவதற்காக செய்யப்பட வேண்டும். கோவில்களிலோ தேவ ஆலயங்களிலோ செய்யப்படும் சடங்குகள் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவை பெரும்பாலும் ஏதேனும் ஒரு பௌதிக லாபத்தை நோக்கமாக கொண்டு செய்யப்படுகின்றன. எனவே அது சத்வகுணத்தில் செய்யப்படுவது அல்ல. ஒருவன் தன்னுடைய கடமையின் பொருட்டு கோவிலுக்கோ தேவாலயத்திற்கோ செல்ல வேண்டும். பரமபுருஷ பகவானுக்கு மரியாதையை செலுத்த வேண்டும். எந்த ஒரு பௌதிக நன்மையையும் எதிர்பார்க்காமல் மலர்களையும் உணவுப் பொருள்களையும் அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளை வழிபடுவதற்காக மட்டும் கோவிலுக்கு செல்வதில் எந்த பலனும் இல்லை என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். ஆனால் கடவுளை பொருளாதார நன்மைக்காக வழிபடுவதை சாஸ்திர விதிகள் பரிந்துரைப்பதில்லை. விக்கிரகத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக மட்டுமே அங்கு செல்ல வேண்டும். இஃது அவனை சத்வகுணத்தில் வைக்கும். சாஸ்திர விதிகளுக்கு கீழ்ப்படிவதும் பரமபுருஷ பகவானிடம் மரியாதை செலுத்துவதும் ஒவ்வொரு நாகரிக மனிதனின் கடமையாகும். பதம் 12. மொழிபெயர்ப்பு: ஆனால் ஏதேனும் பௌதிக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சார்ந்தது என்பது அறிவாயாக. பொருளுரை: சொர்க்கலோகத்திற்கு உயர்வு பெறுவதற்காக அல்லது இவ்வுலகில் ஏதேனும் ஒரு பௌதிக நன்மையை பெறுவதற்காக யாகங்களும் சடங்குகளும் சில சமயங்களில் செய்யப்படுகின்றன. அத்தகைய யாகங்களும் சடங்குகளும் ரஜோகுணத்தை சார்ந்தவையாக கருதப்படுகின்றன. பதம் 13. மொழிபெயர்ப்பு: சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகம் இன்றி, வேத மந்திரங்களின் உச்சாடனம் இன்றி, புரோகிதர்களுக்கான தட்சணை இன்றி, நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. பொருளுரை: இருள் நிறைந்த தமோ குணத்தில் உள்ள நம்பிக்கை உண்மையில் நம்பிக்கையை அல்ல. சில சமயங்களில் பணம் சேர்ப்பதற்காக மக்கள் சில தேவர்களை வழிபடுகின்றனர். பின்னர் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து அப்பணத்தை புலனின்ப செயல்களுக்காக செலவிடுகின்றனர். அத்தகைய ஆடம்பர மத சடங்குகள் உண்மையானவையாக ஏற்கப்படுவதில்லை. இவை எல்லாம் தமோகுணத்தில் இருப்பவை. அசுரத்தனமான மனோநிலையை உண்டாக்கும் இவை மனித சமுதாயத்திற்கு எவ்விதமான நன்மையையும் அளிப்பதில்லை. பதம் 14. மொழிபெயர்ப்பு: முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அகிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும். பொருளுரை: முழுமுதற் கடவுள் பல்வேறு விதமான தவங்களை இங்கு விளக்குகிறார். முதலில் அவர் உடலால் பயிற்சி செய்யப்படும் தவங்களை விளக்குகின்றார். கடவுள் அல்லது தேவர்கள், தகுதியுடைய பிராமணர்கள், ஆன்மீக குரு, தாய் தந்தையரை போன்ற பெரியவர்கள், வேத ஞானத்தில் சிறந்து விளங்கும் நபர்கள் ஆகியோருக்கு ஒருவன் மரியாதை செலுத்த வேண்டும் அல்லது மரியாதை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர்களுக்கு தக்க மரியாதை அளிக்கப்பட வேண்டும். ஒருவன் தன்னை உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்திக் கொள்ள பயிற்சி செய்ய வேண்டும். மேலும் நடத்தையில் எளிமையாக இருப்பதற்கும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். சாஸ்திர விதிகளின் அனுமதிக்கப்படாத எதையும் செய்யக்கூடாது. சாஸ்திரத்தின்படி உடலுறவு திருமண வாழ்வில் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றது, வேறு விதமாக அல்ல. எனவே அவன் திருமண வாழ்விற்கு புறம்பான காம வாழ்வில் ஈடுபடக்கூடாது. இதுவே பிரம்மச்சரியம் என்று அழைக்கப்படுகின்றது. இவை உடலை அடிப்படையாக கொண்ட தவங்களாகும். பதம் 15. மொழிபெயர்ப்பு. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். பொருளுரை. மற்றவர்களது மனம் கிளர்ச்சி அடையும்படி ஒருவன் பேசக்கூடாது. ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் போது உண்மையை பேசலாம் என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் அத்தகைய ஆசிரியர் தனது மாணவர்கள் அல்லாத பிறரிடம் பேசும்போது அவர்களது மனதை துன்புறுத்தும்படி பேசக்கூடாது. இதுவே பேசுவதை பொறுத்த தவமாகும். இது மட்டுமின்றி அபத்தமாகவும் பேசக்கூடாது. ஆன்மீக வட்டாரத்தில் பேசும்போது அவனது உரைகள் சாஸ்திரங்களால் ஆதரிக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். தான் கூறுவதை உறுதிப்படுத்த அவன் உடனடியாக சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள் காட்ட வேண்டும். அதே சமயம் அத்தகு உரை கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்க வேண்டும். அத்தகு உரையாடல்களால் ஒருவன் மிகச் சிறந்த நன்மையை பெற்று மனித சமுதாயத்தை உயர்த்த முடியும். எல்லையின்றி இருக்கும் வேத இலக்கியங்களை கற்க வேண்டும். இதுவே பேச்சின் தவமாக கூறப்படுகின்றது. பதம் 16. மொழிபெயர்ப்பு. திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். பொருளுரை. மனதின் தவம் என்றால் அதனை புலன்நுகர்ச்சியிலிருந்து விடுவிப்பதாகும். பிறருக்கு நன்மை செய்வதை பற்றி எப்போதும் எண்ணும்படியாக மனம் பயிற்சி செய்யப்பட வேண்டும். மனதிற்கான மிகச்சிறந்த பயிற்சி அதன் எண்ணங்களை மௌனமாக வைப்பதாகும். ஒருவன் கிருஷ்ண உணர்விலிருந்து பிறழாமல் இருக்க வேண்டும். புலன்நுகர்ச்சியினை எப்போதும் தவிர்க்க வேண்டும். தனது இருப்பை தூய்மைப்படுத்துதல் என்றால் கிருஷ்ண உணர்வினானது என்று பொருள். மனதை புலனின்ப எண்ணங்களிலிருந்து விலக்குவதால் மட்டுமே அதனை திருப்திப்படுத்த முடியும். நாம் எந்த அளவிற்கு புலனின்பத்தை பற்றி நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு மனம் அதிருப்தி அடைகின்றது. தற்காலத்தில் புலனுகர்ச்சிக்கான பல்வேறு வழிகளில் நாம் நமது மனதை தேவையின்றி ஈடுபடுத்துகின்றோம். எனவே மனம் திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு ஏதும் இல்லை. இத்தகு மிகச் சிறந்த வழி புராணங்கள், மகாபாரதம் போன்ற திருப்தி கொடுக்கும் கதைகள் நிறைந்த வேத இலக்கியங்களை நோக்கி மனதை திருப்புவதாகும். அதிலுள்ள அறிவை உபயோகப்படுத்தி தூய்மை பெற முடியும். வஞ்சிக்கும் தன்மையிலிருந்து மனம் விடுபட வேண்டும். எல்லோருடைய நன்மை பற்றியும் எண்ண வேண்டும். மௌனம் என்றால் எப்போதும் தன்னுணர்வை பற்றி சிந்திப்பது என்று பொருள். இவ்விதத்தில் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பக்குவமான மௌனத்தை கடைபிடிக்கிறான். மனதை கட்டுப்படுத்துதல் என்றால் அதனை புலன்நுகர்ச்சியிலிருந்து விலக்குவதாகும். ஒருவன் தனது நடத்தையில் ஒளிவு மறைவு என்று இருப்பதன் மூலம் தனது நிலையை தூய்மைப்படுத்த முடியும். இந்த குணங்களெல்லாம் சேர்ந்து மன இயக்கங்களின் தவமாக ஆகின்றன. பதம் 17. மொழிபெயர்ப்பு. இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சர்வகுணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பதம் மொழிபெயர்ப்பு. மனம் மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். பொருளுரை. சில சமயங்களில் மக்களை கவர்ந்து
அவர்களிடமிருந்து மதிப்பு, மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தவங்களும் சிரமங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் தமக்கு கீழ்ப்பட்டவர்கள் தம்மை வழிபடுவதற்கும் தமது கால்களை கழுவி விடுவதற்கும் செல்வங்களை சமர்ப்பிப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்கின்றனர். தவங்களை செய்வதால் உண்டாகும் இத்தகைய செயற்கையான ஏற்பாடுகள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. இதன் விளைவுகள் தற்காலிகமானவை. சில காலத்திற்கு வேண்டுமானால் இவை தொடரலாம், ஆனால் நிரந்தரமானவை அல்ல. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल।